ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 ரீசெண்டா ரிலீஸ் ஆன எலிவேஷன் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி பூமி எல்லாம் பொழந்துட்டு விசித்திரமான மிருகங்கள்லாம் பூமிக்கு வந்துச்சு. வந்த மிருகங்களோ மனித இனத்தையே ஃபுல்லா வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. ஆனா அது வேற எந்த உயிரினத்தையும் அது வேட்டையாடல. அது மட்டும் இல்ல, ரொம்ப உயரத்துல வாழ்ற மக்களே அதை வேட்டையாடவே இல்ல. அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. 8 அடிக்கு மேல இந்த விசித்திரமான மிருகங்களால போக முடியல அப்படிங்கிற விஷயம். அதனால நாங்களும் ரொம்ப உயரமான மலை மேல 8 அடிக்கு மேல வாழ ஆரம்பிச்சோம். அப்புறம் இன்னொரு விஷயமே நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த மிருகங்களை எந்த முறையா கொல்ல ட்ரை பண்ணாலுமே அது சாகவே மாட்டேது. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் மனிதங்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருது. என்னோட கணிப்பு சரினா இன்னும் பூமியில 5% மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த விசித்திரமான மிருகங்களை கொல்றதுக்கான வழியை நாங்க கண்டுபிடிச்சு மறுபடியும் 8 அடிக்கு கீழே வந்து நாங்க வாழ்வோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கறதுல இந்த வாய்ஸ் ஓவர் கட் ஆகுது. அடுத்து அப்படியே பிரசன்ட் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் தான் நம்ம ஹீரோட பையன். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு லைன்லாம் போட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நடந்து வரான். வந்தவன அப்படியே ஒரு பாறை மேல உட்காந்துட்டு பைனாகுலர்ல பக்கத்து மலையில இருக்கீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மிருகம் வந்துருது. அதான் பார்த்தோன்னா அவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த மிருகம் அப்படியே லாங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது. அந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர் எல்லாம் காமிக்கிறாங்களா, அந்த இடத்துல அந்த மிருகம் சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. இவனும் கரெக்டா வேகமா ஓடிட்டு இருக்கான். அந்த மிருகம் க்ளோஸா வந்துருது. கரெக்டா அந்த லைன் கிட்ட வந்துடுறான். அப்ப லைனுக்குள்ள ஏறி குச்சிடறான். அந்த மிருகனால உள்ள வர முடியல. இந்த லைன் என்னன்னா 8 அடிக்கான மார்க் தான் அந்த லைன். இந்த 8 அடிக்கு மேல இருந்தா அந்த மிருகனால எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு 1 அடி கீழே வந்தாலோ அந்த மிருகம் கண்டிப்பா கொன்றும். அந்த மிருகத்திட்ட இருந்து தப்பிச்சு சின்ன பையனோ வீட்டுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவனோட அப்பா, உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அந்த எல்லை கூட தாண்டி போக கூடாது அப்படின்ட்டு. இந்த உலகத்திலேயே உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் நீ மட்டும்தான். உனக்கும் நுரையீரல்ல பிரச்சனை இருக்கு. அந்த மிருகம் துரத்திட்டு வரும்போது நீ வேகமா ஓடிடும் போதும் உனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. சாரிங்க பையனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுறான். அடுத்து ஹீரோவையும் ஒரு பொண்ணையும் தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு பேரு கேட்டி. இவங்க 2 பேரும் வேட்டையாடுறதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. இவங்க 8 அடிக்கு மேல மட்டும் தான் வேட்டையாட முடியும். அதுக்கு கீழே போயிட்டா அந்த விசித்திரமான மிருகங்கள்லாம் இவங்களை வேட்டையாடிடும். அந்த பொண்ணு அப்ப ஹீரோ கிட்ட, எதுக்கு உன் பையன் அடிக்கடி அந்த எல்லை கூட தாண்டி கீழே போய்கிட்டே இருக்கான், அவனுக்கு அது ரிஸ்க்னு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கே நல்லா தெரியும். இப்ப நம்ம கூட இந்த மலையில வாடுறதுல ஒரே ஒரு சின்ன பையனா அது என் பையன் மட்டும் தான். அவங்க கூட விளையாடுறதுக்கு எந்த சின்ன பசங்களும் இல்லாதனாலதான் பக்கத்து மலையில இருக்கிற பசங்களை பையனுக்குள்ள எல்லாம் பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க நல்ல நேரம் கரெக்டா ஒரு மான் வந்துருது. அந்த மானை கொண்டு அப்படியே கட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஊருக்குள்ள. அப்ப அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பேரு நீனா. ஏதோ கெமிக்கலெல்லாம் மிக்ஸ் பண்ணி தோட்டால தொடவிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த தோட்டா வந்து அவன் வச்சு சூடு பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா, அந்த விசித்திரமான மிருகத்தை கொல்றதுக்கான தோட்டாவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் தோட்டாவை லோட் பண்ணி சுட்டு பாக்குற ஒரு ஷீல்டுல ஆனது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்குது. அந்த ஷீல்டு என்னன்னா அந்த விசித்திரமான மிருகத்தோட உடம்புல தான் விழுந்திருக்கும். அதை தொலைக்கிற மாதிரி ஒரு தோட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பா. அன்னைக்கு நைட் அந்த ஊர்ல இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி மீட்டிங் போடுறாங்க. நமக்காக உணவு தேடி ஒரு 5 பேர் இந்த எல்லை கூட தாண்டி கீழே போனாங்க. அவங்க யாரும் இன்னும் உயிரோட வரல. நாம இங்க மொத்தம் 193 பேர் இருக்கோம். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு கொஞ்சமாச்சு சாப்பிட்டு உயிர் வாழணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா 3 மானாச்சு தேவை. அதனால இப்ப வேற யாராச்சும் 5 பேர் நம்ம அந்த எல்லை கூட தாண்டி உணவுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யாராச்சும் வாலண்டியரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உட்பட யாருமே கை தூக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் சேவிங் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல யாரோ சுடுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே ஓடி போய் ஜன்னல்ட்ட பாக்குறான். பார்த்தா அந்த நீலா பொண்ணு தான் அந்த சீல்டு மேல அந்த தோட்டாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. இவன் நைட்டு பகல் பார்க்காம அந்த சீல்ட தொடங்கிட்டு தோட்டாவை கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ சரி கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். சடனா ஹீரோட பையன் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே ஹீரோ எந்திரிச்சு போய் பார்க்கறான். அவன் பையன் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ ஒரு ஃபில்டரை எடுத்து அங்க பக்கத்துல இருக்கிற மெஷின்ல ஃபிக்ஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் அவன் பையனால நார்மலாவே மூச்சு விட முடியுது. அப்பதான் அவன் நோட் பண்றான் அவன்கிட்ட இருக்கிற ஃபில்டர் எல்லாம் தீர்ந்து போச்சு, இது கடைசி ஃபில்டர் அப்படின்ட்டு. ஆனா அவன்கிட்ட கொஞ்சம் இன்ஜெக்ஷன் வச்சிருப்பான். நான் அந்த இன்ஜெக்ஷன் வச்சு 4 நாளைக்கு தான் அவனால சர்வே பண்ண முடியும். இப்போ அவன் பையனை பொழைக்கணும்னா இதுக்கப்புறம் இவனுக்கு ஃபில்டர் வேணும், அந்த இன்ஜெக்ஷன் வேணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கான். அப்ப அவன்கிட்ட ஒரு மேப் இருக்கு, அதை எடுத்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோவை காட்டுறாங்க. அந்த கிராமத்திலே லிண்டா அப்படிங்கிற லேடி ஒரு சின்னதா ஒரு கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்கு வந்த ஹீரோவோ, அந்த மஸ்டர்ட் சீஸ் பாக்கெட்டை எனக்கு தர முடியுமா, அதை வாங்கறதுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு பதிலா இந்த கறியை வச்சுக்கங்க, இன்னைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள், அவனுக்கு மஸ்டர்ட் சீஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த லேடியோ சிரிச்சுக்கிட்டே அப்படியே அந்த கறியை வாங்கிட்டு அந்த பாக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோ அவன் பையன் கிட்ட அந்த மஸ்டர்ட் சீஸ் பாக்கெட்டை காமிக்கிறான். அதை பார்த்தனே அவன் பையனுக்கு செமையா சந்தோஷமாயிடுது. அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. பையனோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு ஹீரோ பையனை தூங்க வச்சுட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா கேட்டி 2 சரக்கு பாட்டிலோட வரா. இதை பார்த்தா ஹீரோ, உனக்கு மட்டும் எங்க இருந்து சரக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்கறான். நம்ம ஊர்ல ரிச்சர்ட் இருக்கான்ல, அவன் தான் எனக்கு கொடுக்குறான், அவனுக்கு என் மேல ஒரு கண்ணு, அதனாலதான் அவனுக்கு சரக்கு பாட்டில் என்கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவோ, அவனுக்கு 80 வயசுக்கு மேல ஆகுது, அவனமா நீ ட்ரை பண்றான், ஆமா அவன் இப்ப கூட என்னை எப்படியாச்சும் அட்ராக்ட் பண்ணிட்டு சொல்லி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான், சரி அவன்கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசினதுக்கு அப்புறம் ஹீரோ கிளம்பி நீலா வீட்டுக்கு போறான். ஹீரோ நீலா வீட்டுக்கு வந்துடுறான். அவனை பார்த்தா நீலாவோ, என்ன புதுசா இந்த பக்கம்லாம் வந்திருக்க, எனக்கு உன்னோட உதவி தேவை, நாளைக்கு காலையில நான் போல்டருக்கு போலான்னு இருக்கேன், அந்த மிருகத்தை பத்தி உன்னோட வேற யாருக்குமே நல்லா தெரியாது. ஆமா எனக்கு நல்லா தெரியும், நான் பக்கத்திலேயே பார்த்திருக்கேன், ஆனா திருப்பி அந்த பிரச்சனையில மாட்டிக்க எனக்கு விருப்பம் இல்ல, உனக்கே நல்லா தெரியும்
என்னோட பையனுக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கு, அவனுக்கு தேவைப்படுற ஃபில்டர்ஸோ என்கிட்ட முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நாளைக்கான மருந்து மட்டும் தான் என்கிட்ட இருக்கு, அவன் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நான் ஃபில்டர்ஸ் எடுத்துட்டு வந்து ஆகணும், அப்ப மட்டும் தான் என்னால உயிரோட இருக்க முடியும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் பேச்சை கேட்டு என் மனைவி அந்த மிருகத்தையே கொல்ல முடியும் அப்படின்னு நம்பி வந்தாங்க உங்க கூட. ஆனா அங்க நடந்த கதையே வேற. உங்க கூட வந்த அத்தனை பேரும் இறந்துட்டாங்க, நீ மட்டும் தான் உயிரோட திருப்பி வந்த. என்கிட்ட இருக்க மேப்பை ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு டனல் இருக்கு, அதை மட்டும் நம்ம கடந்து போயிட்டோம்னா அங்க இருந்து வெறும் 12 மைல் தான், நம்மளால ஈஸியா போல்டர் ரீச் ஆக முடியும். ரீச் ஆயிட்டு என் பையனுக்கு தேவைப்படும் மருந்து எடுத்து நம்மளால வர முடியும். ஆனா இதையெல்லாம் நான் செய்யணும்னா கண்டிப்பா அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, ஏன்னா அந்த மிருகங்களை பத்தி உன்னோட வேற யாருக்குமே நல்லா தெரியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நீலாவோ அந்த டனலை பத்தி எந்த நாலேஜ் இல்லாம அதுக்குள்ள போயிட்டு வர்றது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அந்த டனல தான் நான் ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த டனலை பத்தி எனக்கு எல்லா விஷயமே தெரியும், அதனால ஈஸியா அதை கடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வரமா இருந்தா நாளைக்கு காலை என் கூட வா, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் நீலாக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் எல்லாம் ஃபுல்லா இல்யூஷன் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இவளுக்கு உதவி பண்றதுக்கு வந்த அத்தனை பேரும் அந்த மிருகத்தால கொடூரமா இறந்து போனதா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. நீலா வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டா தான் இருப்பா. அந்த போல்டர்ங்கிற ஊருக்குள்ள செம பெரிய ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இவளுக்குன்னு தனியா ஒரு லெபார்ட்டரியா இருக்கு, அதுல இவ ரிசர்ச் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கிராமத்திலே ஒருத்தன் கன்ஸ் புல்லட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு இவனோட பையனுக்கு தேவைப்படுற கன்ஸ் புல்லட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு கேட்டி வந்துடுறா. உன்னோட பையனோட மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்காக இங்க இருந்து வெளியே போறியா, அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்கறா. அது ரொம்ப ஆபத்தான பயணம், அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல, நான் நீலா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட கேட்டியோ அப்ப கண்டிப்பா நானும் வருவேன், ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் நீலாங்கிறவ ரொம்ப திமிரு பிடிச்சவ, தப்பானவ அப்படிங்கிற எண்ணம் தான் இவளுக்கு இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோ அவன் பையன்கிட்ட உனக்கு தேவைப்படுற மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் இங்க இருந்து வெளியே போறேன், அது வரைக்கும் உன்னை லிண்டா பாத்துக்குவாங்க, நீ அந்த எல்லை கூட தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்றான். இப்படிதான் அம்மாவும் சொல்லிட்டு வெளியே கிளம்பினாங்க, ஆனா அவங்க திருப்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா நான் திருப்பி வருவேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க அந்த கன்ஸ் புல்லட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோவும் கேட்டி வெளியே வராங்க. கரெக்டா அந்த இடத்துல நீலா உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க 3 பேரும் சேர்ந்து அப்படியே கிளம்புறாங்க. அவங்க 3 பேர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ நீலா கிட்ட நீ நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி புது புது புல்லட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீல, அதை வச்சும் அந்த மிருகத்தை நம்மளால அழிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறான். எனக்கும் அது புரியாத புதிரா தான் இருக்கு, என்ன பண்ணியுமா அந்த மிருகத்தை நம்மளால அழிக்கவே முடியல அப்படின்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீலா கையில ஒரு திசை காட்டும் கருவியை பாக்குறான். இதை பார்த்துட்டு இது என்ன திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல இது சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன், இதை வச்சு அந்த விசித்திரமான மிருகம் 1/2 மைல் தூரத்துல வந்துச்சுனாவே நமக்கு இந்த ரீடிங் காமிச்சு கொடுத்துரும், அதை வச்சு அந்த மிருகம் வருதுங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அப்படியே பேசிட்டு அந்த எல்லைக்கோட்டுகிட்ட வந்துடுறாங்க. அந்த எல்லைக்கோட்டை கடக்கிறதுக்கு முன்னாடி நீலா கையில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த மிருகம் 1/2 மைல் தூரத்துல ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பயந்துட்டே தான் அந்த எல்லைக்கோட்டை கடந்து அப்படியே நடந்து வராங்க. அப்படியே அவங்க 3 பேரும் வந்துட்டு இருக்க வழியில ஒரு இடத்துல அந்த மிருகம் அட்டாக் பண்ண நிறைய மிலிட்டரி ட்ரக்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதுக்குள்ள போயிட்டு நமக்கு தேவைப்படுற பொருள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் செக் பண்ணிட்டு இருக்கான். நீலா கையில இருக்கிற காம்பஸ் எடுத்து கேட்டி கையில கொடுத்து அந்த மிருகம் வருதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் ட்ரக் செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு ட்ரக்ல இருந்து ஹீரோக்கு கொஞ்சம் ஃபிளாஸ் கிடைக்குது, அப்புறம் துப்பாக்கி கூட ஃபிக்ஸ் பண்ணி சுடக்கூடிய பாம் ஒன்று கிடைக்குது. இதை கேட்டி வாங்கிக்கிறா, ஏன்னா அவளுக்கு இதை பத்தி நாலேஜ் எல்லாம் நிறைய இருக்கும், அதனால அவ வாங்கி அவ கன்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா. அப்ப வாய் வச்சுட்டு கம்முட்டு இருக்காம நீலா ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நம்மளால ஏமாத்திட்டு இருக்கா, என் ஃப்ரெண்டு தாரா இறந்ததுக்கு காரணமே இவதான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட நீலாவோ அதனாலதான் நீ அவ புருஷன் கூட ஒண்ணு மணி இருந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அவளை சம்மந்தப்படுத்தி பேசுறா. இதை கேட்ட கேட்டிக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அவள் அடிக்க வரா. ஹீரோ தான் வந்து தடுக்கிறான். ஆனா நீலா இது எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாம சரி நம்ம போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க 3 பேர் அப்படியே காட்டு வழியில நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய குதைங்களா இருக்கு. இதை பார்த்தோன்னே என்ன இந்த இடத்துல மட்டும் நிறைய குதைங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நீலாவோ 3 வருஷமா இதுங்களை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு மனசங்க யாருமே கிடையாது, அதனால இனப்பெருக்க மணி இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரினா 8000 அடி உயரத்தை தொடர்றதுக்கு 2 மைல் இருக்கு, வாங்க வேகமா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்க. அப்ப கேட்டியோ ஹீரோ கிட்ட என்ன தைரியத்துல எங்களை டன்னல் வழியா கூட்டு போலான்னு முடிவு பண்ண, அதை பத்தி உனக்கு என்ன விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதுக்கு முன்னாடி அந்த டன்னலா தான் ஒர்க் பண்ணிருந்தேன், அதை பத்தி எனக்கு எல்லா டீடைல்ஸுமே தெரியும், நம்ம ஈஸியா அதை கடந்துட முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இவங்க அப்படியே பேசிட்டு 1 மைல கடந்து வந்துடுறாங்க. அப்ப நீலா கையில இருக்கிற ரீடிங்ல அந்த மிருகம் பக்கத்துல இருக்கிற மாதிரி காட்டுது. உடனே நீங்க சுத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க எந்த இடத்துல அந்த மிருகம் இருக்கு அப்படின்ட்டு. தூரமா ஒரு இடத்துல ரெட் கலர்ல வெளிச்சம் தெரியுது. அந்த மிருகமும் இவங்க தான் பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்தா கேட்டியோ வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. 1 மைல ஓடியே கடந்துடலாம் அப்படின்ட்டு. இதை பார்த்தா நீலாவோ நம்மளால ஓடி எல்லாம் அந்த 1 மைல கடக்க முடியாது, அதுக்குள்ள அந்த மிருகம் வந்து நம்மள அழிச்சிரும், அதுக்கு பதிலா மேல போற இந்த விஞ்சை மட்டும் நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளால அந்த எல்லை கூட கடந்துட முடியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவோ அந்த விஞ்ச் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவர் மேல ஏறிட்டு இருக்கான். தூரமா ஓடி போன கேட்டியோ அவ கையில அந்த துப்பாக்கி கூட ஃபிக்ஸ் பண்ணி சுடுற பாம் இருக்குல்ல, அதை வச்சு அந்த மிருகத்தை சுடுறா. பக்கத்துலயே அந்த பாம் போய் விழுவுது. ஆனா அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆகல. 2வது பாம் போய் அந்த மிருகத்து மேலே விழுவுது. அப்பயே அந்த மிருகத்துக்கு எதுவும் ஆகல. இவன் நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற நீலாவோ அந்த மிருகத்தை பார்த்து சுட்டுட்டே இருக்கா. மேல போன ஹீரோ செக் பண்ணி பாக்குறான். அங்க விஞ்சோட பவர்ஃபுல்லாவே ட்ரை ஆகி கிடக்கு. பக்கத்துல பார்த்தா நிறைய பேட்டரிஸ் இருக்கு. இதை எடுத்து வச்சு பவர்ஃபுல்லான ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல கரெக்டா விஞ்சி ஆன் பண்ணிடுறான். அப்புறம் ஒரே சீட்ல ஹீரோவும் நீலாவும் ஏறி உட்காந்துக்கிறா. ஆனா தூரமா ஓடி போன கேட்டியோ அங்க பக்கத்துல இருக்கிற டவர்ல வேகமா ஏறி மேல உச்சில போய் நின்னுக்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோவும் நீலாவும் உட்காந்து இருக்க சீட்டு கரெக்டா கேட்டி இருக்கிறதுக்கு வந்துருது. ஏறி குதிக்கிறா. கடைசி கட்டத்துல கரெக்டா இருக்கு கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு கையை கொடுத்து பிடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா அவங்க எல்லை கோட்டுக்கு பக்கமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்து நீலாவோ நம்ம தப்பிச்சிரோம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அப்பதான் அந்த மிருகம் அந்த விஞ்சோட ரோப்பை அத்துட்டுது. பொத்துறவங்க மேல இருந்து கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகமும் பின்னாடி சேஸ் பண்ணிட்டே வருது. கடைசி நொடியில கரெக்டா அந்த எல்லை கோட்டுக்கு அந்த பக்கம் 3 பேரும் குதிச்சுறாங்க. அந்த மிருகத்தினால அதுக்கப்புறம்
வர முடியல. ஒரு வழியா இவங்க தப்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 3 பேரும் அந்த மலை மேல ஒரு வீடு இருக்கு, அதுல போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. இவங்க லக்கா அங்க ஒரு பழைய காலத்து ஒரு வைன் இருக்கு, அதை எடுத்து குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த மிருகம் ஏன் மனுஷங்களை மட்டும் தான் வேட்டையாடுது, வேற எந்த உயிரினத்தையுமே வேட்டையாடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீலவோ எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் தான், அந்த மிருகம் நைட்டு பகல் எப்பயுமே தூங்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் அது வேட்டையாடிட்டே இருக்கு, வேட்டையாடின மனசுங்களே அதை சாப்பிடறதே கிடையாது, அதுவும் இல்லாம எந்த ஆயத்தை வச்சு அந்த மிருகத்தை அழிக்க முடியல, அந்த காரணத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பேசி முடிச்சோடனே கேட்டியும் நீலாவும் தூங்கிடுறாங்க. ஹீரோ மட்டும் வைஃப் கிட்ட பேசுறத நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வைஃப் கிட்ட எனக்கு அந்த நீலா மேல நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோட வைஃபோ நான் அவளை முழுசா நம்புறேன், அந்த லேப்ல இருக்க எல்லாருமே அந்த மிருகத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க, ஆனா இவன் மட்டும் தான் அந்த மிருகத்துக்கு அழிக்கிறதுக்கான கண்டிப்பா ஒரு வழி இருக்கணும், அதை நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னா. நாம ஒன்னும் அந்த மிருகத்தெல்லாம் அழிச்சு மக்களை காப்பாத்துறதுக்கு ஒன்னும் சூப்பர் ஹீரோ கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமா நம்ம சூப்பர் ஹீரோ கிடையாதுதான், ஆனா நம்ம பையனுக்கும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அவனுக்கு தேவைப்படுற ஃபில்டர்ஸ் இன்னும் நம்ம கிட்ட ஒரு வருஷம் ஸ்டாக் இருக்குமா, அதுக்கப்புறம் நீங்க இல்லைன்னா நானும் கண்டிப்பா இந்த எல்லை கோடை தாண்டி போர்டருக்கு போய் தான் ஆகணும் அந்த ஃபில்டர் எடுத்துட்டு வரதுக்காக, அது இன்னைக்குன்னு நினைச்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சது, ஹீரோவும் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில இவங்க 3 பேர் அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு வழியா ஹீரோ சொன்ன டனல்ட்ட வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இந்த டனலை பத்தி எனக்கு எல்லா விஷயமே தெரியும், இந்த முனையும் 8000 அடிக்கு மேலதான் இருக்கு, அதோட மறுமுனையும் 8000 அடிக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நீலாவோ அப்ப நடுவில் எங்கேயாச்சும் டனல் கீழே இறங்கி மேலே ஏறி போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஹீரோ அமைதியாவே இருக்கிறான். அவங்களுக்கு ஒரு வழியா புரிஞ்சிருது இங்க ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து சரியா 1/2 மைல் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு 600 அடி கீழே இறங்கணும், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நீலாவோ 600 அடி கீழே இறங்குதுன்னா கண்டிப்பா 8000 அடிக்கு கீழே தான் இருக்கும், நாம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை சுவாச்சு தான் அந்த மிருகம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வருது, அப்ப இந்த டனலுக்குள்ளே எல்லாம் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல இதை தவிர எனக்கு வேற ஒரு வழியும் தெரியல அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நீலாவோ புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்க 3 பேர் அந்த டனலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ சொன்ன மாதிரி 1/2 மைல் வந்ததுக்கு அப்புறம் அவன் 600 அடி கீழே இறங்குன்னு சொன்னால அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படியே அங்க இருக்கிற படிக்கட்டை எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அப்படியே அந்த இடமே கருகுமுன்னு இருக்கு. இதை பார்த்த கேட்டி அப்படியே பயப்பட ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு இருந்த நீலாவோ அந்த விசித்திரமான மிருகம்லாம் வந்துச்சுல, அன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கறா. அன்னைக்கு எனக்கும் என் பாய் ஃப்ரெண்டுக்கு செமையா சண்டை, அவன் என் மூக்கையே அடிச்சு உடச்சிட்டான், ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சு, பதிலுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கறா. பக்கத்திலே சூடா ஒரு பேன் இருந்துச்சு, அதை எடுத்து அவன் மண்ணில அடிச்சுட்டு அவன் காரையும் திருட்டு அங்க தூரமா ஒரு இடத்துக்கு போயிட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு, இங்க விசித்திரமான மிருகங்கள்லாம் பூமிக்கு வந்திருக்கு, அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா 8000 அடிக்கு உயரமா இருக்க இடத்துக்கு போயிடுங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. உடனே அவனோட காரை எடுத்துக்கிட்டு நான் மலைக்கு மேல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இவளோட கதையை கேட்டு இருந்த நீலாக்கா அவன் மேல பரிதாபம் வருது. அப்படியே மறுபடியும் அதுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த 600 அடி கீழே போன டனலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ என்னடா சொல்லியிருப்பான்ல, கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த 8000 அடிக்கு மேல போறதுக்கு ஒரு பாதை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த இடமே லாக் பண்ணிருக்கு. என்னடா இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது பூட்டா இருந்தா கூட ஈஸியா உடைச்சிருப்பாங்க. பார்த்தா அந்த இடமே ஃபுல்லா வெல்டிங் அடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியல, சரி வந்த பாதையில திருப்பி போனாலும் அந்த மிருகங்களை நம்மள கண்டுபிடிச்சிடும் நம்ம கார்பன் டை ஆக்சைடை வச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இங்க இருந்து இன்னொரு 50 மீட்டர் தள்ளி போனோம்னா மறுபடியும் கீழே ஒரு பாதை போகுது, அங்க போனா மறுபடியும் அந்த 8000 அடிக்கு மேல போறதுக்கு ஒரு ஏணி இருக்கும், அதை பிடிச்சி நம்ம மறுபடியும் 8000 அடிக்கு மேல போயிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதை நோக்கி எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. 3 பேர் அப்படியே 50 அடி கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவு கீழே போறாங்களோ அவ்வளவு இங்க மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. அப்ப கேட்டிக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேக்குது, எனக்கு ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்றா. 3 பேர் திரும்பி பாக்குறாங்க, அங்க எதையுமே காணோம். அப்பதான் நீல ஒருவேளை அந்த மிருகம் நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்திருக்கலாம், நம்ம லைட் வெளிச்சத்துல அது இருக்கிறது கூட நம்ம கவனிக்காம இருக்கலாம், 3 பேர் சேர்ந்து லைட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறாங்க, தூரமா ரெட்டர் ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த மிருகம் எங்களோட கார்பன் டை ஆக்சைடை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 பேர் அங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த டனலுக்குள்ள சின்னதா ஒரு ஹோல் போகுது, அதுக்குள்ள 3 பேரும் பூந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ நம்ம 3 பேர் இப்ப தப்பிக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது நம்ம கார்பன் டை ஆக்சைடை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வருது, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூச்சு விடாம அடக்கி வச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த ஹோல்ஸ் பக்கத்துல அந்த மிருகமோ அது சின்னதா ஹோல்ஸ் இருக்கனால அதனால உள்ள போக முடியல, அதோட டென்டகல்ஸ் தான் உள்ள விட்டு செக் பண்ணிட்டு இருக்கு. அவங்களும் மூச்சை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆக்சிஜன் பிரச்சனையா இருக்கனால அவங்களால ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப ஹீரோ ஒரு ஃபிளார் கண்ணை பத்தி அந்த ஆப்போசிட்ல தூக்கி போடுறான். அந்த டைவர்ஷன்ல கரெக்டா இங்க மூச்சு விட்டுறாங்க. அப்பதான் கேட்டி ஒரு விஷயத்தை நோட் பண்றா. அந்த ஹோல்ஸ்குள்ள நிறைய கல்லெல்லாம் வச்சு அந்த ஹோல்ஸ் விட்டு வெளியே போற வழியை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டி தான் வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா இங்க வெளியே தப்பிச்சு போறதுக்கான வழி இருக்கு. இதை பார்த்தோன்னா கேட்டி அப்படியே சந்தோஷத்துல நம்ம இங்க தப்பிச்சு போறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல தான் பின்னாடி அந்த மிருகம் நின்று இருக்கு. அப்படியே கேட்டிய டென்டகல்ஸ் விட்டு அந்த இடத்துல குத்திடுது. ஹீரோ எவ்வளவு காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். அந்த மிருகம் அப்படியே வேகமா இழுத்துட்டு அங்க இருந்து ஓடியது. அந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி ஹீரோவும் நீலா அங்க தப்பிச்சு அந்த ஏணி கண்டுபிடிச்சு 8000 அடிக்கு மேல வந்துடுறாங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் கேட்டி இறந்ததை நினைச்சு நீலா செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இங்க சண்டை போட்டு இருந்தாலும் அவ இறந்தது நீலானால தாங்கிக்கவே முடியல. நீலா ஃபீல் பண்றதை பார்த்த ஹீரோவோ அவளை சமாதானப்படுத்துறதுக்கு கண்டிப்பா அந்த மிருகத்தெல்லாம் நம்ம பழி வாங்குவோம் கேட்டிக்காக, அதுக்கான காலமும் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க குட்டியா ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறத நீலா பாத்துறா. பார்த்தோன்னா அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை எடுத்து வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. எதனாலன்னா இவங்க 3 வருஷமா மலைக்கு மேல ஒரு மிருகங்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுல வளர்க்குற எந்த செல்ல பிராணியுமே இங்க பாத்துருக்க மாட்டாங்க. அதனாலதான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே நைட் ஆயிடுது. சரி நீமேட்டு பயணம் பண்ணி போறது நல்லது கிடையாது, நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வீடு இருக்கு, அதுல ஸ்டே பண்ணலான்னு போறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கார் நிக்குது. அந்த காரை ஹீரோ செக் பண்ணி பாக்குறான், அது நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. பார்த்தா அவன் பையனுக்கு பிடிச்ச மஸ்டர்ட் சீஸ் அங்க இருக்கு. அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ நிறைய கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி புல்லட்ஸ் தயாரிச்சிட்டு இருந்தீங்களா, அதுல ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல நானும் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த புல்லட்டை தயாரிச்சேன், எதுவுமே அந்த ஷீல்ட
ஷீல்டை உடைக்க முடியல. அந்த மிருகத்தை காப்பாத்துறதே அது உடம்புல இருக்கிற அந்த ஷீல்டு தான். அது இல்லாம அந்த மிருகத்துக்கு நம்ம க்ளோஸா போக போக அது உடம்புல இருந்து நிறைய எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸை மட்டும் பிரேக் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு புல்லட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸே பாமா மாதிரி அந்த மிருகத்தை வெடிக்க வச்சிரும் அப்படின்னு பேசிட்டு அப்படியே 2 பேர் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் அந்த கார் எடுத்துட்டு வேகமா கிளம்பி போறாங்க. அந்த எல்லக்கோட்டை தாண்டுல இருந்து நீலா கையில இருக்கிற காம்பஸ் வச்சு அங்க மிருகம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் இருக்கா. கரெக்டா ஒரு வழியா அந்த போல்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே உள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருக்க எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. அந்த மிருகம் தான் இங்க இருக்க எல்லாத்தையுமே வேட்டையாடி இருக்கும். அதுக்கப்புறம் 5வது மாடிக்கு போயிட்டு ஹீரோ தேடிட்டு இருக்கான் அந்த மருந்தை. நீலாவோ கையில இருக்கிற காம்பஸ் வச்சு அந்த மிருகம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வழியா ஹீரோ தேடி வந்த ஃபில்டர்ஸ் அங்கதான் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பேக்ல போட்டுட்டு இருக்கான். அப்ப நீலா காம்பஸ் அந்த மிருகம் பக்கத்துல இருக்க மாதிரி ரீடிங் காமிக்குது. நீலா இங்க மிருகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. அவன் மருந்தெல்லாம் எடுத்து போட்டு அங்க 2 பேரும் வேகமா சன்சந்தா பூந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருகமும் இவங்க அட்டாக் பண்றது ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்குது. சவுத்துலயே அதோட ஷார்ப்பான டெண்டகல்ஸ் எல்லாம் விட்டு இவங்களை கொல்ல ட்ரை பண்ணுது. அவங்களும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல நிறைய சிலிண்டர்ஸ் எல்லாம் இருக்கதை ஹீரோ பாத்துறான். அந்த இடத்துல தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரோட லிவர் இருக்கு. அதை பார்த்தா ஹீரோ நீலா போயிட்டு நீ ரூம்ல ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கபோர்டுக்கு நடுவே ஒளிஞ்சுக்கிறான். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இழுக்கிறான். அந்த புகைக்கெல்லாம் நடுவுல அப்படியே அந்த மிருகம் பாஞ்சு ஓடியாந்துட்டு இருக்கு. சிலிண்டர் பக்கத்துல பார்த்தா ஹீரோ கரெக்டா அந்த சிலிண்டரை சுடுறான். அப்படியே அது வெடிச்சதுல அந்த மிருகம் தூக்கி அந்த பில்டிங் விட்டு வெளியே எரிஞ்சிருது. அதை பார்த்தா ஹீரோவோ அந்த மிருகம் சித்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீலா இப்ப அதை பத்தி நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி வா மருந்தெல்லாம் எடுத்தாச்சு நம்ம திருப்பி மலைக்கு போலாம் அப்படிங்கிறான். இவ்வளவு தூரம் வந்தாச்சு என் லெபார்டரியும் பக்கத்துல தான் இருக்கு. அங்க போனா கண்டிப்பா இந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான வழியை என்னால கண்டுபிடிச்ச முடியும் அப்படின்னு சொல்றா. நீ இப்ப இந்த எடுத்துட்டு போற ஃபில்டர்ஸ் வச்சு உன் பையனை இன்னொரு 6 மாசம் காப்பாற்ற முடியுமா? மறுபடியும் இந்த ஃபில்டர்ஸ் எடுக்கிறதுக்காக நீங்க தான் வரணும். அது நிரந்தர சொல்யூஷனே கிடையாது. இந்த மிருகத்தை அழிச்சா மட்டும் தான் நிரந்தர சொல்யூஷன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு நீலாவோட லெபார்டரி கிளம்புறாங்க. அவங்க 2 பேரும் வேகமா கார்ல நீலாவோட லெபார்டரி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிலிண்டர் வெடிச்சப்போ ஒரு மிருகம் வெளியே வந்து விழுந்துச்சுல. அந்த மிருகத்தை தான் க்ளோஸா காட்டுறாங்க. அந்த மிருகத்தோட உடம்புல அப்படியே அசைய ஆரம்பிக்குது. இது எதுவுமே தெரியாம இங்க 2 பேர் லெபார்டரிக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே நீலா வந்து நிறைய கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து புல்லட்ல தொடவிட்டு இருக்கா. தொடர்ந்ததுக்கு அப்புறம் அந்த புல்லட்டை ஹீட் பண்ணிட்டு அதை கன்ல லோட் பண்ணி கையில அந்த ஷீல்ட கொண்டு வந்துருப்பா. அதுல சுட்டு பாக்குறா. மறுபடியும் புல்லட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, தொலைச்சிட்டே போகல. இந்த டைம் ஃபெயிலியர் ஆயிருது. அப்பதான் ஹீரோ வந்து நீலோட டேபிள் பக்கம் போவான். அங்க அவரோட ஃபேமிலி போட்டோவை பார்த்துட்டு அதை எடுத்து வந்து நீலாட்ட காமிச்சிட்டு ஏன் உங்களுக்கு ஒரு குடும்ப இந்த விஷயத்தை எங்களுக்கு 3 வருஷமா யார்ட்டையுமே சொல்லல அப்படின்னு கேட்கறான். என்னோட ஹஸ்பண்டும் என் பொண்ணு என் கூட இந்த லெபார்டரியில தான் இருந்தாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கும் போதும் என் கண்ணு முன்னாடி தான் 2 பேரும் இறந்தாங்க. என் பையனும் ஃபுட்பால் விளையாடலான்னு கிரவுண்டுக்கு போயிருந்தான். அப்பதான் அந்த மிருகங்கள்லாம் பூமி பிளந்து வெளியே வந்துச்சு. என் பையனை இறந்துட்டான். இப்ப எனக்கு எந்த அனுதாபமும் தேவையில்லை. என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் என் குடும்பத்தை அழிச்ச அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். இந்த டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் இங்கேயே இருந்தா தான் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா தொலைக்கிறதுக்கான புல்லட் என்னால கண்டுபிடிக்க முடியும். உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் மலை மேல. அவனை காப்பாத்துக்கு திருப்பி நீ மலைக்கு போய் ஆகணும். நீ ஃபர்ஸ்ட் கிளம்புனா பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ நான் கார் எடுத்துட்டு போயிட்டு நீங்க எப்படி வருவீங்க அப்படின்னு கேட்கறான். என்னோட கார் இன்னும் பார்க்கிங்ல இருக்கு. அதை எடுத்து நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவை நிலைமையை புரிஞ்சுட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்து நீலாவை தான் காட்டுறாங்க. லெபார்டரியில அடுத்து என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கா. அப்ப வச்சிருக்க காம்பஸ்ல அந்த மிருகம் பக்கத்துல வர மாதிரி இண்டிகேஷன் காமிக்குது. ஆனா அவ எதையுமே நோட் பண்ணாம என்ன கெமிக்கல் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு இருக்கா. அப்பதான் தூரத்துல ஒரு பேட்டரியில பவர் செல் எழுதி இருக்கு. இதை பார்த்தோன்னே நீலாக்கு ஒரு ஐடியா வருது. ஏற்கனவே மெக்னீசியம் பாஸ்பேட் அப்படிங்கிற கெமிக்கலை தான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பா. அதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். இப்போ அந்த மெக்னீசியம் பாஸ்பேட் கூட கோபால்ட் அப்படிங்கிற கெமிக்கலை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கெமிக்கலை எடுத்து புல்லட்ல தொடவிட்டு இருக்கா. தொடவிட்டு ஹீட் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அந்த மிருகம் க்ளோஸா வந்துருது. அப்புறம் அந்த புல்லட் எடுத்து கன்ல லோட் பண்ணிட்டு அப்படி அந்த மிருகத்தை சுடுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அந்த மிருகம் செத்துச்சா இல்ல நீலா செத்தாலான்னு நமக்கு காட்டல. அடுத்து ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப கார் சிட்டில இருந்து காட்டுக்குள்ள வந்துருது. வேகமா வந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட டயர் ஒன்று பஞ்சர் ஆயிடுது. உடனே அவன் பேலன்ஸ் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பாறை மேல காரை ஏத்தி அப்படியே கார் கமுந்துருது. அவனு அந்த இடத்துல மயக்கம் போட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மயக்கத்துல இருந்து கண்ணு முடிக்கிறான். அப்ப தூரத்துல நிறைய மிருகங்கள்லாம் அலற சத்தம் கேக்குது. இதை கேட்டோன்னே ஹீரோ அப்படியே கண்ணடையில உடச்சிட்டு வெளியே வந்துட்டு அவன் பையனோட மெடிக்கல் கிட் இருக்க பேக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே கண்ணி எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நிறைய மிருகங்கள் இவனை பின்தொடர்ந்துட்டே ஓடி வந்துட்டு இருக்கு. அவனும் கண்ணை சுட்டுட்டே போயிட்டு இருக்கான். அந்த மிருகங்கள்லாம் சுடுற அந்த ஒரு செகண்ட் தான் டைவர்ட் ஆகுது. அதை யூஸ் பண்ணி அப்படியே வேகமா ஓடி வந்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த எல்லைக்கோட்டு பக்கத்துலயே வந்துடுறான். சரி நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போதும் அந்த எல்லைக்கோட்டுக்குள்ள இவனை போக விடாத மாதிரி முன்னாடி ஒரு மிருகம் வந்து நிக்குது. அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஃபில்டரை எடுத்து வந்து நம்ம பையனை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் ஹோப்பியே விட்டுறான். நம்ம சாக போறோம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப எங்க இருந்தோ ஒரு புல்லட் வந்து ஒரு மிருகம் அடிக்குது. அந்த மிருகம் அதே இடத்துல வெடிச்சு செதறுது. அப்ப யாரு நடந்து பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல நீலா தான் வந்து நிக்கிறா. ஒரு வழியா அந்த மிருகத்தை அழிக்கக்கூடிய புல்லட்டை கண்டுபிடிச்சா. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா மிருகத்தையும் சுட்டு இருக்கா. கடைசியா ஒரு மிருகம் மட்டும் ஆட்ட காமிச்சிட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அந்த மிருகத்தையும் சுட்டுறா. அந்த மிருகம் அதே இடத்துல வெடிச்சு செதறிடுது. ஹீரோ என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீலாவோ வா நம்ம அந்த மிருகத்தை கொல்றதுக்கான வழியை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள போய் சந்தோஷமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படியே அவங்க 2 பேர் ஊருக்குள்ள வராங்க. ஹீரோ வரதை பார்த்த ஹீரோட பையன் அப்படியே ஓடி வந்து எங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். இதை பார்த்தா நீலாக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு சிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோவோட பையனை பார்க்கும்போது அவங்களோட பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கொடிக்கம்பத்துல கடல் கொலைகளோட கொடியை ஏத்துறாங்க. இதை பக்கத்து மலையில இருந்து நிறைய பேர் ஃபைனகுலர் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த. அதுக்கப்புறம் ரேடியோ மூலியமா எங்கெல்லாம் மனசங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான வழியை சொல்றாங்க. நீலா வந்து அந்த மிருகத்தை எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. இது உயிரினமே கிடையாது, இது ஃபுல்லா எந்திரம். யார் இதை தயாரிச்சு அனுப்பிச்சிருக்காங்கன்னே தெரியல. எதுக்கு இதை மனசங்களை மட்டுமே கொள்ளுது, வேற எந்த உயிரினத்தையும் கொள்ளல அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கான விட தெரியணும்னா எல்லா மிருகத்தையும் அழிச்சா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 100கணக்கான புல்லட்ஸை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த மிருகத்தை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு எல்லக்கோட்டை தாண்டுற மாதிரி இந்த படத்தை காமிச்சு முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.